சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19, 2025. தலைப்பு: வாழ்க்கை. கோல்டன் உரை. அப்போஸ்தலருடைய நடபடிகள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியமென்று நீங்கள் எண்ணுகிறதென்ன? பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யோவான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்குச் சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால் நியாயத் தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. ஆதியாகமம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எபிரெயர். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவனென்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். மத்தேயு. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெறவேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. யோவான். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்.
இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்குச் சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான். நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். நான் அங்கே ராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாகிறதற்கு ஏதுவுண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்துப் போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்குச் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்துப் போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்குச் செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்குச் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதைச் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதைச் சொன்னேன் என்றார். இவைகளைச் சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேதச் சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். யோவான். இயேசு இவைகளைச் சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே
உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்தச் சாட்சியாம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறாரென்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தந்தை, நித்திய ஜீவன், ஒரே மனம், தெய்வீக கொள்கை பொதுவாக கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. வேதங்கள் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை குறிக்கின்றன. இதிலிருந்து தெய்வீக மனம் மற்றும் அவரது கருத்துக்களை தவிர வேறு எதுவும் யதார்த்தத்தையோ அல்லது இருப்பையோ கொண்டிருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. கடவுள் ஆவி என்றும் வேதங்கள் அறிவிக்கின்றன. எனவே ஆவியில் எல்லாம் இணக்கம், எந்த முரண்பாடும் இருக்க முடியாது. எல்லாம் வாழ்க்கை, மரணம் இல்லை. கடவுளின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரை வெளிப்படுத்துகின்றன. ஏனோக்கின் கருத்து அவரது பொருள் உணர்வுகளுக்கு முன்பாக ஆதாரங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் அவர் ஒருபோதும் கடவுளுடன் நடந்திருக்க முடியாது, அல்லது நித்திய ஜீவனின் நிரூபணத்திற்குள் வழிநடத்தப்பட்டிருக்க முடியாது. சாத்தியமற்றதுகள் ஒருபோதும் ஏற்படாது. நன்மையை நோக்கிய ஒவ்வொரு அடியும் பொருள்முதல்வாதத்திலிருந்து விலகுவதாகும், மேலும் அது கடவுள், ஆன்மாவை நோக்கிய ஒரு போக்காகும். பொருள் கோட்பாடுகள் எல்லையற்ற மற்றும் நித்திய நன்மைக்கான இந்த ஈர்ப்பை வரையறுக்கப்பட்ட, தற்காலிக மற்றும் முரண்பாடானவற்றின் மீதான எதிர் ஈர்ப்பால் ஓரளவு முடக்குகின்றன. ஆவியின் புதுப்பித்தலால் உடலின் மாற்றத்தை பைபிள் கற்பிக்கிறது. வேதத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை அகற்றவும். அந்த தொகுப்பு மனிதர்களுக்கு நிலவின் கதிர்கள் பனிக்கட்டி நதியை உருக்குவதைப் போல அதிகமாக எதையும் செய்ய முடியாது. யுகங்களின் தவறு பயிற்சி இல்லாமல் பிரசங்கிப்பது. ஆசிரியர் நம்பிக்கையற்ற இயற்கை நோயை குணப்படுத்தியுள்ளார், மேலும் கடவுளை ஒரே வாழ்க்கையாக புரிந்து கொள்வதன் மூலம் இறக்கும் மக்களை வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கு எழுப்பியுள்ளார். சர்வ வல்லமையுள்ள மற்றும் நித்திய ஜீவனை எதுவும் வெல்ல முடியாது என்று நம்புவது பாவம், மேலும் இந்த வாழ்க்கை மரணம் இல்லை என்ற புரிதலாலும் ஆவியின் பிற கிருபைகளாலும் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும். இருப்பினும் கட்டுப்பாட்டின் எளிமையான ஆர்ப்பாட்டங்களுடன் நாம் தொடங்க வேண்டும். விரைவில் நாம் தொடங்குவது நல்லது. இறுதி ஆர்ப்பாட்டம் அதன் நிறைவேற்றத்திற்கு நேரம் எடுக்கும். நடக்கும் போது நாம் கண்ணால் வழிநடத்தப்படுகிறோம். நாம் நம் கால்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். நாம் ஞானிகளாக இருந்தால் ஆன்மீக முன்னேற்றத்தின் வரிசையில் ஒரு படிக்கு அப்பால் பார்க்கிறோம். நாம் அறியாமையால் வணங்கும், அறியப்படாத கடவுளுக்கு அல்ல, மாறாக நித்திய படைப்பாளரான நித்திய தந்தைக்கு. மரண உணர்வு பாதிக்கவோ அல்லது மரண நம்பிக்கை அழிக்கவோ முடியாத வாழ்க்கைக்கு நாம் இருப்பை அர்ப்பணிக்க வேண்டும். மனித தவறான கருத்துக்களை ஈடு செய்து, அவற்றை பொருள் சார்ந்த வாழ்க்கையால் அல்ல,
ஆன்மீக வாழ்க்கையால் மாற்றும் மன வலிமையின் திறனை நாம் உணர வேண்டும். இயேசு லாசரஸை மரணத்தின் கனவிலிருந்து, மாயையிலிருந்து எழுப்பினால், கிறிஸ்து ஒரு தவறான உணர்வில் முன்னேற முடியும் என்பதை இது நிரூபித்தது. மனிதனை என்றென்றும் அவனது சரியான நிலையில் வைத்திருக்கவும், மனிதனின் முழு செயலையும் நிர்வகிக்கவும் தெய்வீக மனதின் சக்தி மற்றும் விருப்பத்தின் இந்த முழுமையான சோதனையை யார் சந்தேகிக்க துணிவார்கள்? இயேசு கூறினார், இந்த ஆலயத்தை, உடலை, இடித்து விடுங்கள். 3 நாட்களில் நான், மனம், அதை எழுப்புவேன். சோர்வடைந்த மனிதகுலத்தின் உறுதிப்பாட்டிற்காக அவர் இதைச் செய்தார். மேசியாவின் போன்ற ஒரு பெரிய வேலை தனக்காகவோ அல்லது கடவுளுக்காகவோ செய்யப்பட்டது என்று நம்புவது ஒரு வகையான துரோகம் அல்லவா? நித்திய நல்லிணக்கத்தை பாதுகாக்க இயேசுவின் முன்மாதிரியிலிருந்து எந்த உதவியும் தேவையில்லை. ஆனால் மனிதர்களுக்கு இந்த உதவி தேவைப்பட்டது. இயேசு அவர்களுக்கு வழியைக் காட்டினார். தெய்வீக அன்பு எப்போதும் ஒவ்வொரு மனித தேவையையும் பூர்த்தி செய்துள்ளது, எப்போதும் பூர்த்தி செய்யும். இயேசு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை காட்டினார் என்று கற்பனை செய்வது நல்லதல்ல. ஏனெனில் எல்லா மனிதகுலத்திற்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு அனைத்து நன்மைகளையும் வழங்குகிறது. கிருபையின் அற்புதம் அன்பிற்கு அற்புதம் அல்ல. மனந்திரும்புதல், ஆன்மீக ஞானஸ்நானம் மற்றும் மறுபிறப்பு மூலம், மனிதர்கள் தங்கள் பொருள் நம்பிக்கைகளையும் தவறான தனித்துவத்தையும் களைந்து விடுகிறார்கள். அவர்களில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் என்னை, கடவுளை, எப்போது அறிவார்கள் என்பது காலத்தின் கேள்வி மட்டுமே. பொருளின் கூற்றுக்களை மறுப்பது ஆவியின் மகிழ்ச்சியை நோக்கி, மனித சுதந்திரத்தை நோக்கி மற்றும் உடலின் மீதான இறுதி வெற்றியை நோக்கி ஒரு பெரிய படியாகும். பார்த்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் ஓட முடியும், சோர்வடையாமல் இருக்க முடியும். நடக்க முடியும், சோர்வடையாமல் இருக்க முடியாது. அதாவது விரைவாக நன்மையை பெற்று தங்கள் நிலையை தக்கவைத்துக் கொள்ள முடியும், அல்லது மெதுவாக அடைய முடியும், சோர்வடையாமல் இருக்க முடியாது. கடவுள் பரிபூரணத்தை கோருகிறார். ஆனால் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையிலான போர் நடத்தப்பட்டு வெற்றி வெல்லும் வரை அல்ல. இருப்பின் ஆன்மீக உண்மைகள் படிப்படியாக பெறப்படுவதற்கு முன்பு சாப்பிடுவது, குடிப்பது அல்லது பொருள் ரீதியாக ஆடை அணிவதை நிறுத்துவது சட்டபூர்வமானது அல்ல. நாம் கடவுளுக்காக பொறுமையாக காத்திருந்து நீதியுடன் சத்தியத்தை தேடும்போது அவர் நம் பாதையை வழிநடத்துகிறார். அபூரண மனிதர்கள் ஆன்மீக பரிபூரணத்தின் உச்சத்தை மெதுவாக புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் சரியாக தொடங்குவதும் இருப்பதன் பெரிய பிரச்சனையை நிரூபிப்பதில் போராட்டத்தை தொடர்வதும் அதிகம் செய்வதாகும். பிறப்பு, சிதைவு மற்றும் இறப்பு ஆகியவை ஆன்மீகத்திலிருந்து அல்ல, பொருட்களின் பொருள் உணர்விலிருந்து எழுகின்றன. ஏனெனில் பிந்தைய காலத்தில் வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் உண்ணும் பொருட்களால் ஆனது அல்ல. கடவுள் இருப்பதால் மனிதன் இருக்கிறான் என்ற நித்திய உண்மையை பொருள் மாற்ற முடியாது. எல்லையற்ற மனதிற்கு எதுவும் புதிதல்ல. அறிவியலில், மனம் பொருளை உற்பத்தி செய்வதில்லை, பொருள் மனதை உற்பத்தி செய்வதில்லை. எந்த மரண மனதுக்கும் படைக்க அல்லது அழிக்க வலிமை அல்லது உரிமை அல்லது ஞானம் இல்லை. அனைத்தும் ஒரே மனதின், கடவுளின் கட்டுப்பாட்டில் உள்ளன. வாழ்க்கை உண்மையானது, மரணம் என்பது மாயை. இயேசுவின் வழியில் ஆன்மாவின் உண்மைகளின் ஆர்ப்பாட்டம், பொருள் உணர்வின் இருண்ட பார்வைகளை நல்லிணக்கம் மற்றும் அழியாமையாக மாற்றுகிறது. இந்த உயர்ந்த தருணத்தில் மனிதனின் பாக்கியம், நமது எஜமானரின் வார்த்தைகளை நிரூபிப்பதாகும். ஒரு மனிதன் என் வார்த்தையை கடைப்பிடித்தால் அவன் ஒருபோதும் மரணத்தை காணமாட்டான். இருப்பின் ஆன்மீக உண்மைகள் தோன்றும் பொருட்டு,
பொய்யான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களின் சிந்தனையை துடைப்பது, இதுவே நாம் பொய்யை துடைத்து உண்மைக்கு இடம் கொடுப்பதற்கான பெரிய சாதனை. இவ்வாறு கடவுள் கட்டியெழுப்பி உருவாக்கிய கோவிலை அல்லது உடலை நாம் உண்மையாக நிறுவலாம். வாழ்க்கை என்பது எப்போதும் இருந்து வருகிறது, எப்போதும் பொருளிலிருந்து சுயாதீனமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடவுள், மனிதன் என்பது கடவுளின் கருத்து. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.